ஹாய் ஹலோ வெல்கம் டு டிகோட் ஆர்எக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரேஸ் அனாட்டமி சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி எபிசோடெலாம் பார்க்கலன்னா அதை மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் மெரிடித் அவங்க அம்மாவை பார்த்துக்கிற கேர்டேக்கரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேர்டேக்கர் உங்கள் அம்மா தன்னோட சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாற்றுறதுக்கு அவங்க கையெழுத்து போட்டு தரணும். நான் லாயர்ஸ் எல்லாம் பேசிட்டேன், நைட்டு 6:30 மணிக்கு வந்துடுவாங்க, நீ மறக்காமல் வந்துடு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மெரிடித், நான் தூங்கி 48 மணி நேரம் ஆச்சு, இன்றைக்கி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஹார்ட் சர்ஜரி, நைட்டு 6:30 மணிக்குள்ளே என் வேலைலாம் முடிஞ்சிடமான்னு எனக்கே தெரியாது, ஸோ இதை வேறு ஒரு நாள் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த கேர்டேக்கர், அந்த லாயர்ஸ்லாம் ரொம்ப பிஸி மெரிடித், இன்றைக்கி எப்படியாவது 6:30 மணிக்குள்ளே வரப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மெரிடித் டாக்டர் பர்க் கூட சேர்ந்து அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க. மெரிடித் தான் அந்த ஹார்ட்டை பிடிச்சிருக்காங்க. அவங்க தூங்கி 48 மணி நேரம் ஆச்சுங்கிறதுனால அவங்க தூக்க கலக்கத்திலேயே அந்த ஹார்ட்டை பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த ஹார்ட் அவங்க கையை விட்டு நழுவுது. இதை பார்த்து டாக்டர் பர்க், ஹார்ட்டை கேர்ஃபுல்லாக பிடி மெரிடித் அப்படிங்கிறாரு. மேலே கேலரியிலேருந்து இன்டர்ன்ஸ் இந்த சர்ஜரியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டீவன்ஸ் ஜார்ஜ் கிட்ட வந்து, நீ கொஞ்சம் அதிகமாக சிப்ஸும் ஐஸும் வாங்கிட்டு வந்துடுறியா இன்றைக்கி பார்ட்டிக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு கிறிஸ்டினா, எத்தனை பேர் தான் நீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டீவன்ஸ், கவலைப்படாத கிறிஸ்டினா, நான் ஒன்றும் நிறையலாம் கூப்பிடல, கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜார்ஜ், சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இத்தனை பேர் பார்ட்டிக்கு வராங்க, நீ முதல்ல மெரிடித் கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் கேட்குறாரு. அப்போ ஸ்டீவன்ஸ், அது மெதுவாக சொல்லிக்கல, என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது கீழே சர்ஜரியில் அந்த ஹார்ட் தன்னால் துடிக்க ஆரம்பிச்சிருக்கணும், ஆனால் இன்னும் பீட் ஆக ஆரம்பிக்கல. இதை பார்த்து எல்லோரும் பயந்துடுறாங்க. அப்போது டாக்டர் பர்க் அந்த ஹார்ட்டை ஷாக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் அந்த ஹார்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது, கை நகம் பட்டு மெரிடித்தோடைய க்ளவுஸ் கிழிஞ்சிருக்கு, மேபி அவங்க ஹார்ட்டையும் குத்தி இருக்கலாம். இதை பார்த்து மெரிடித் செம்மையாக பயந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் ஷெப்பர்ட் மெரிடித்தை மீட் பண்ணி, இந்த ஹார்ட் சர்ஜரி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மெரிடித், ஓகே நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்லி மந்தமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெரிடித்தும் ஜார்ஜும் எலிவேட்டரில் போகிறாங்க. அப்போ மெரிடித் ஜார்ஜு கிட்ட, ஜார்ஜ் நான் சர்ஜரி பண்ணும்போது என் ஃபிங்கர் நெயில் பட்டு க்ளவுஸ் கிழிஞ்சிடுச்சு, ஒருவேளை அந்த ஹார்ட்டை நான் கிழிச்சிருப்பேனோ, எனக்கு பயமாக இருக்குது ஜார்ஜ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஜார்ஜ், மெரிடித் அந்த பேஷண்ட் நல்லா தான் இருக்காங்க, நீ ஒன்றும் பயப்படாத, நீ யார்கிட்ட இதை பற்றி மூச்சு கூட விடாத, அப்படியே மறந்துடு அப்படிங்கிறாரு. அப்போ மெரிடித், நான் இதை பற்றி டாக்டர் பர்க்கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜார்ஜ், தேவையே இல்லை, நீ அப்படியே ரிலாக்ஸாக இரு, எந்த பிரச்சனையும் நடக்காது, அது சின்ன ஒரு மிஸ்டேக் தான், இதனால பெரிய ப்ராப்ளம்லாம் வராதுன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சீஃப் வெப்பர், டாக்டர் பெய்லி, ஜார்ஜ் 3 பேரும் ஒரு சிடியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் பெய்லி, இந்த பேஷண்ட் லங்ஸ் மேலே ஒரு ஏர்ஃபீல்டு சாக் இருக்குது, அதை சர்ஜரி வச்சு ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ டாக்டர் வெப்பர், இந்த சர்ஜரி நம்ம ஆல்ரெடி இதே பேஷண்ட்டுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம், நீங்கள் போய் அந்த பேஷண்ட்டை மறுபடியும் இந்த ப்ரொசீஜர்லாம் சொல்லி தயவு செஞ்சு அவங்கள இனிமேல் ஸ்மோக் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ஷெப்பர்டும் ஆலெக்ஸும் இன்னொரு பேஷண்ட்டை பார்க்க போகிறாங்க. அந்த பேஷண்ட், என்னால் முதுவலி ரொம்ப தாங்கவே முடியலை, தயவு செஞ்சு என் வலிக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆலெக்ஸ், சரி மார்ஃபின் கொடுக்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட், இல்லை மார்ஃபின்லாம் எனக்கு பத்தாது, அதை விட ஸ்ட்ராங்கான இந்த டெமரோல் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டு கடுப்பான ஆலெக்ஸ் வெளியில் வந்து டாக்டர் ஷெப்பர்ட் கிட்ட, அவனுக்கு ஒன்றும் முதுவலிலாம் இல்லை, அவன் நடிக்கிறான், அவனுக்கு போதை வேணும், அதுக்காக தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான், அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் ஷெப்பர்ட், கரெக்டு தான், அவனை போதைக்காக தான் வந்திருக்கான், ஆனால் அந்த முதுவலி ஒன்றும் போய் கிடையாது, கொஞ்சோன்னு டெமரல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு கடுப்பான ஆலெக்ஸ் அங்கேயும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் அந்த லங் பேஷண்ட்டை பார்க்க வராரு. அப்போது ஜார்ஜ் அந்த பேஷண்ட் கிட்ட, 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஆப்ரேஷன் தான், ஸோ நீங்கள் வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட சரியாகலை, என்னால் உட்காந்த கூட எனக்கு நெஞ்சு வலிக்குது, இந்த வாட்டியாக சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜார்ஜ், கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மெரிடித் அந்த ஹார்ட் பேஷண்ட்டை பார்க்க வராங்க. ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட், ஏன் என் ஒய்ஃப் இன்னும் கண்ணு முழிக்கல, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மெரிடித், உங்கள் ஒய்ஃபுக்கு இப்போ தான் பெரிய ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சிருக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸ்டீவன்ஸ் இன்னொரு பேஷண்ட்டை செக் பண்ண வராங்க. அந்த பேஷண்ட்டுக்கு இப்போ தான் பவல் அப்ஸ்ட்ராக்ஷன் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. அந்த பேஷண்ட் கிட்ட ஸ்டீவன்ஸ், நீங்கள் பாத்ரூம் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பேஷண்ட், இல்லை இன்னும் எனக்கு பாத்ரூம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் மெடிக்கல் ஸ்கூல் போனேன் தான், ஆனால் என்னால் முடியலை, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருந்துச்சு, அதனால் நான் அந்த மெடிக்கல் ஸ்கூலே விட்டுட்டேன், கம்மியான சம்பளமாக இருந்தாலும் நிறைவான வாழ்க்கையாக இருக்குது, நீங்கள் தான் இப்போ டாக்டராகி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் பர்க் ஸ்டீவன்ஸுக்கு காஃபி வாங்கி கொடுக்குறாரு. இதை பார்த்து ஸ்டீவன்ஸே ஒரு மாதிரி, எனக்கு எதுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறாருன்னு பார்க்குறாங்க. அதுக்கு டாக்டர் பர்க், வெறும் காஃபி தான் அப்படின்னு சொல்கிறாரு.
தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவன்ஸ் கிளம்பிடுறாங்க. இந்த காஃபி எடுத்துகிட்டு போனதை ஓரமாக நின்று டாக்டர் பர்க் பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் பெய்லி, சீஃப் வெப்பர், ஜார்ஜ் 3 பேரும் ஓவரில் இருக்காங்க. அந்த லங் பேஷண்ட்டுக்கு டாக்டர் வெப்பர் தான் தொராஸ்கோப் மூலமாக சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணிக்கிட்டே இருக்கும் போது டாக்டர் பெய்லி கண்ணு ஏதோ படுது. இதை பார்த்து டாக்டர் பெய்லியும் சீஃப் வெப்பரும் செம்மையாக பயந்துடுறாங்க. அப்போ அவசரமாக அவங்க செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி வேகமாக உள்ளேருந்து ஏதோ எடுக்கிறாங்க. அது ஒரு டவல். 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த சர்ஜன் தெரியாமல் அந்த பிளட்டை துடைக்கிற பஞ்சையும் சேர்த்து உள்ளே வச்சிருப்பாரு. அதை இப்போ தான் எடுக்கிறாங்க. இதை பார்த்து செம்மையாக 2 பேரும் பயந்துடுறாங்க. அந்த சர்ஜரி முடிச்சுட்டு சீஃப் வெப்பர் செம்ம கடுப்பில், இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தது யாரு, இது கூட பார்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறாரு. அப்போ ஜார்ஜ், அவங்க மூச்சு விட முடியலன்னு இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அதை யாருமே பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் டாக்டர் பெய்லி, கிறிஸ்டினா நீ போய் அவங்க பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தேடி, போன வாட்டி நடந்த சர்ஜரிக்குள்ள யார் இருந்தா, யார் அந்த சர்ஜரி பண்ணா, யார் க்ளோஸ் பண்ண, எத்தனை நர்ஸ் இருந்தாங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ போய் தேடி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ ஜார்ஜ், நான் ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாமா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டாக்டர் பெய்லி, எனக்கெல்லாம் இன்விடேஷன் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்விடேஷனா எதுக்குன்னு 2 பேரும் முழிக்கிறாங்க. நீங்கள் பார்ட்டி நடத்துறீங்களே, அந்த பார்ட்டிக்கு நான்லாம் வரக்கூடாதா, எனக்கெல்லாம் இன்விடேஷன் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜார்ஜ் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், கண்டிப்பாக வாங்க நீங்களும் வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்து கிறிஸ்டினா, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் ஷெப்பர்ட் ஒரு வேளை நடந்து போகிறாரு. அங்கேருந்து பயங்கரமாக ஒரு பேஷண்ட் கத்துறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு ட்ரக்ஸுக்காக வந்த பேஷண்ட் பலியில் துடிக்கிறாரு. இதை பார்த்து கடுப்பான டாக்டர் ஷெப்பர்டு அலெக்ஸ்கிட்ட வந்து, நான் ஒன்ட்ட ஸ்டெண்டர் லைன் ஸ்டார்ட் பண்ணி ட்ரக்ஸ் தான் கொடுக்க சொன்னேன், நான் ஒரு விஷயத்த சொன்னால் அது செய்யணும், அதுதான் உன் வேலை, ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அலெக்ஸ், இந்த டேட்டாவை பார்த்தீங்களா, 4 மாதத்தில் 7 ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, அவர் போதைக்காக தான் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அது நல்லாவே தெரியும், ஆனால் அந்த வழி உண்மையான வழி தான், நீ போய் சென்ட்ரல் லைன் ஸ்டார்ட் பண்ணி ட்ரக்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அலெக்ஸும் கிளம்பி போய் அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரக்ஸ் கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த லங் பேஷண்ட் ஜார்ஜு கிட்ட, உங்கள் சீஃப் என் உடம்புலேருந்து ஒரு தவளை எடுத்ததா சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜார்ஜ், ஆமாம் லாஸ்ட் சர்ஜரியில் ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பேஷண்ட், நான் வயசானவங்கிறதுனால தானே என்னை யாருமே கண்டுக்கல, 5 வருஷமாக ஒரு டவலை என் உடம்புக்குள்ளே வச்சுட்டே சுற்றிட்டு இருந்திருக்கேன், எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஆனால் என் பிரச்சனை யாருமே சீரியஸாக கண்டுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. கிறிஸ்டினா அலசி ஆராய்ஞ்சு ஒரு வழியாக அந்த பேஷண்ட்டோடைய பழைய ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதை பார்த்து அந்த சர்ஜரி பண்ணது வேறு யாரும் இல்லை, டாக்டர் பர்க்கு தான். இதை கொண்டு போய் டாக்டர் பெய்லிகிட்ட காமிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினா கேட்க, நீ வாயை மூட்டு கொஞ்ச நேரம் அமைதியாரு, என்ன பண்ணணும் நாங்கள் பேசி முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு மறுபடியும் காம்ப்ளிகேஷன் ஆகிடுது. அங்கே போய் பார்த்தா அவங்க ஹார்ட்லேருந்து ரத்தம் உள்ளேருந்து கசஞ்சிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து மெரிடிட் ரொம்ப பயந்துறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பர்க் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மெரிடிட், அவங்க எல்லா லேப் ரிப்பல்ஸும் நார்மலாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிட்டு தான் வந்தாங்க, இப்போ எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம முதல்ல இந்த பேஷண்ட்டை ஓவர் கழிச்சிட்டு போய் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மெரிடிட் பயத்தில், நம்ம சர்ஜரி பண்ணும்போது என்னோட க்ளவுஸ் கிழிஞ்சிருச்சு, மேபி என்னோட நகம் அவங்க ஹார்ட்டை கிழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பயத்தில் சொல்லிடுறாங்க. இந்த பக்கத்தில் இருந்த அந்த ஹஸ்பண்ட் கேட்டுடுறாரு. அதுக்கு டாக்டர் பர்க், வாய்மொழி முதல்ல ஓவருக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட்டை தள்ளிட்டு போகிறாரு. உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கேன், காலையிலேருந்து டைம் இருந்துச்சு, ஒரு வாட்டியாக சொல்லியிருந்துருக்கலாம், இவ்வளோ நேரம் வாயை மூடிட்டு போய் அந்த ஹஸ்பண்ட் முன்னாடி தான் சொல்லுவியா, இவனுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஐம் சாரி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணமானே தெரில, அப்படி எதுக்கு தேவையில்லாம மாய விட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கப்புறம் மெரிடிட்ட பக்கத்தில் கூப்பிட்டு, இங்கே வா, இங்கே வந்து பாரு, இது ஓ நகத்தால் ஒன்றும் நடக்கலை, ஓ நகன சின்ன கீரல்லாம் விழுந்திருக்கும், இங்கே எவ்வளோ பெரிய கீரல் இருக்கு பாரு, இது ஒன்றும் ஓன் தப்பு இல்லை, அவங்க மசில் அதுவாகவே ரப்சர் ஆகிருக்கு அப்படின்னு டாக்டர் பர்க் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ஷெப்பர்ட் மெரிடிட்டை மீட் பண்ணி, இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கிறது தான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அதுக்கு மெரிடிட், என்னை பார்த்து எனக்கு தெரியும், தயவு செஞ்சு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மெரிடிட் அந்த ஹார்ட் பேஷண்ட்டோடைய ஹஸ்பண்டை மீட் பண்ண வராங்க. அந்த ஹஸ்பண்ட், நான் இப்போ தான் என் லாயர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு இங்கேன்னு போயிடு அப்படிங்கிறாரு. அதுக்கு மெரிடிட், நான் பண்ண தப்ப சரின்னு சொல்ல வரல, ஆனால் உங்களோட ஒய்ஃபோட மெடிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும், நீங்கள் கொஞ்சம் பேசினா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஹஸ்பண்ட், அவளை பற்றி குத்தம் சொல்லாத, நான் ஓவாயால் கேட்டேன், நீ தான் அவள் க்ளவுஸை கிழிச்சு ஹார்ட்டை கிழிச்சிருக்க, தயவு செஞ்சு இங்கேன்னு போயிடு, உனக்கு தெரியுமா 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 50 கிலோவை அவள் குறைச்சிருக்கா, அவள் நல்லா தான் இருந்தா, நீ தான் அவளை இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கோமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ஷெப்பர்டும் அலெக்ஸும் அந்த போதை பேஷண்ட்டை பார்க்க வராங்க. அப்போ டாக்டர் ஷெப்பர்டு வலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட், பரவாயில்ல, முன்னைக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டாக்டர் ஷெப்பர்ட், அப்படியா ரொம்ப சூப்பர்,
அலெக்ஸ் இவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடு அப்படிங்கிறாரு. இதை கேட்டு கடுப்பான அந்த பேஷண்ட், இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்களா, எனக்கு இன்னும் வலி இருக்குது, சுத்தமான போகல அப்படிங்கிறாரு. அது டாக்டர் ஷெப்பர்ட், வலிக்காக தானே வந்தீங்க, வலி சரியாயிடுச்சு, இப்போ மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அப்புறம் ஸ்டீவன்ஸ் ஜார்ஜ் கிட்ட, ஜார்ஜ் நான் வரது கொஞ்சம் டைம் ஆகும், நீ வீட்டுக்கு போய் அந்த பியர் பாட்டில்ஸ்லாம் வாங்கி வச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜார்ஜ், நீ முதல்ல மெரிடி கிட்ட இத்தனை பேர் வராங்கன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, மெதுவாக சொல்லிக்கலாம், இங்கே தானே இருக்க போறா, எங்கே போயிட போறா அப்படின்னு சொன்னதுக்கு கிறிஸ்டினா, மெரிடிட்லாம் இப்பயும் போயிட்டா, அவளுக்கு ஏதோ வேலை இருந்துச்சான், ஆனால் கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஸ்டீவன்ஸ் பயங்கரமா பயந்துடுறாங்க. என்னது போயிட்டாளா? ஜார்ஜ், இத்தனை பேர் பார்ட்டிக்கு வர்றதை பார்த்து மெரிட் ஒன்றும் கோவப்பட மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜார்ஜ், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. மெரிடிட் அவங்க அம்மாவுடைய சொட்டெல்லாம் தான் பேர் மாற்றி எழுதுறதுக்காக அவங்கள பார்க்க போகிறாங்க. லாயர்ஸும் வந்துட்டாங்க. ஆனால் அவங்க மெரிடிட்டோட அம்மாவுக்கு எல்லாமே மறந்துருச்சு. காலையில் தான் கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு, ஆனால் இப்போ சுத்தமாக மறந்துருச்சு. இதை கேட்ட மெரிடிட் அவங்க அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கையெழுத்து போட வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க அம்மா, எனக்கு 1/2 hourல எமர்ஜென்சியான ஒரு சர்ஜரி இருக்குது, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, வழி விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த கேர் டேக்கர், இதுக்கு தான் உன்னை சீக்கிரமாக வர சொன்ன மெரிடிட் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் காலையிலேருந்து கண்டினியூஸா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க சொல்ற டைம்க்கு என்னால் வர முடியாது, இந்த அளவுக்கு தான் உங்கள்ட்ட காலையிலேயே உங்கள்ட்ட கையெழுத்து வாங்க சொல்லியிருந்தேன், என் பேச்சு எதுவுமே கேட்காம இப்போ ஏன் மேலே குத்த சொல்றீங்களான்ட்டு அங்கே இருக்கிறவங்களை பிடிச்சி கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பெய்லியும் டாக்டர் பர்க்கும் அந்த லங் பேஷண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் பெய்லி, நீங்க தான் இந்த ஆப்ரேஷனை பண்ணியிருக்கீங்க, நீங்க தான் அந்த டவலை உள்ளே வச்சு அந்த பேஷண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, இது உங்க தப்பு தான் அப்படின்னு சொன்னதுக்கு டாக்டர் பர்க் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஃபைலை டாக்டர் பெய்லி கிட்ட அவரே வாங்கிக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஓரமா நின்று கிறிஸ்டினா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மெரிடிட் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லா காரு, ஏகப்பட்ட பேர் குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோவத்தோடைய உச்சத்துக்கே போன மெரிடிட், இசி நீ மட்டும் என் கையில கிடைச்ச, உனக்கு கொலை பண்ண விட மாட்டேன்டி அப்படிங்கிறாங்க. ஆனால் ஸ்டீவன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அந்த போதை பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த போதை பேஷண்ட், எனக்கு கொஞ்சோன்னு ட்ரக்ஸ் கொடுங்க, நான் கிளம்பிடுறேன், கொஞ்சோன்னு கொடுங்கன்னு சொல்லி கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து கடுப்பான அலெக்ஸும் ஸ்டீவன்ஸோ, இப்போ நீ வெளில போறியா இல்லை நான் செக்யூரிட்டி கூப்பிடுவான் அப்படிங்கிறாரு. இல்லை வேணா, செக்யூரிட்டிலாம் கூப்பிட வேணாம், நானே எஞ்சி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் தள்ளாடிட்டு நடந்து போறாரு. அங்கே இருக்கிற மிஷினில் இடிச்சு தலையில் அடிபட்டுருது, அப்படியே மயங்கிடுறாரு. அப்போ அலெக்ஸ் வந்து என்னாச்சும் செக் பண்ணி பார்க்குறாரு, தலையில நல்லா அடிபட்டிருக்கு, இவரை சீட்டியை கூட்டு பண்ண அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ஷெப்பர்ட் அந்த சீட்டியை பார்த்துட்டு, சப்டியூரல் ப்ளீடு இருக்கு, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸ்டீவன்ஸை பார்த்துட்டு, ஸ்டீவன்ஸ் நீ இருக்கிறனாலும் இருக்கலாம், இல்லை கிளம்புறாலும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஸ்டீவன்ஸ், என்னது பிரெயின் சர்ஜரி விட்டுட்டு போறது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. மெரிடிட் சரியான கடுப்புல வீட்டுக்குள்ள வந்து ஜார்ஜை பார்த்துட்டு, இசி எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இசி ஒன்ட்டு சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் இத்தனை பேர் பார்ட்டிக்கு வராங்கன்ட்டு, எங்க இருக்கா இசி, முதல்ல அதை சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சரி மெரிடிட் கோவப்படாத, நான் எல்லாத்தையும் வெளில அனுப்பிச்சிடுறேன், இந்த பார்ட்டியை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மெரிடிட் மனசு மாதிரி, மயிரா போச்சு, அந்த சரக்கை கூடா முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த சரக்கு பாட்டில் வாங்கிட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு கிறிஸ்டினா கூட அவங்களும் சேர்ந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிறிஸ்டினா, வார் ஜார்ஜ், நீயும் சேர்ந்து டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்றாங்க. ஜார்ஜ் மனசு மாதிரி அவரும் சேர்ந்து அவங்க 2 பேர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க 3 பேர் தாறுமாறா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பார்ட்டியில. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஷெப்பர்ட், அலெக்ஸ், ஸ்டீவன்ஸ் 3 பேரும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் ஷெப்பர்ட், உனக்கே இந்த மாதிரி போதை பேஷண்ட்டை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அலெக்ஸ், எங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான், அவரும் இதே மாதிரி தான் போதைக்கு அடிமையை, அவரால் எங்கள் குடும்பமே நாசமாக போயிடுச்சு, அதனால தான் இவங்கெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சர்ஜரி முடியுது. டாக்டர் ஷெப்பர்ட், யார் நைட்டு ஃபுல்லாக இருந்து அந்த பேஷண்ட்டை பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அலெக்ஸ், நான் பார்த்துக்கிறேன், ஸ்டீவன்ஸ் நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஸ்டீவன்ஸ் அனுப்பிச்சு விட்டுறாரு. ஸ்டீவன்ஸோடைய பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பாரு. இதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி ஸ்டீவன்ஸ் அவரை கட்டி பிடிச்சிட்டு, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உனக்காக உன் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் நீ கடைசி வரைக்கும் வரவே இல்லை, ஐம் ஸோ சாரி, நான் ஒரு வாரத்துக்கு 100 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என் பேஷண்ட்னா எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம், அதனால தான் என்னால் இன்றைக்கி பார்ட்டிக்கு வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹேங்க், நான் உனக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து ஃப்ளைட்லலாம் வந்திருக்கேன் ஈஸி, ஆனால் உனக்கு என்னை விட அவங்க தான் முக்கியமாக போயிட்டாங்களே, சரி பரவாயில்ல நான் கிளம்புறேன், உனக்கு அப்புறமேட்டி ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்த ஸ்டீவன்ஸ், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அவங்களே நொந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெரிடிட் நல்லா குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து டாக்டர் ஷெப்பர்ட், இந்த மாதிரி குடிச்சு டான்ஸ் ஆடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மெரிடிட் டாக்டர் ஷெப்பர்டை கத்தி பிடிச்சிட்டு நல்லா கிஸ் பண்ணிட்டு, என்னை இங்கேருந்து எங்கேயாவது ரைடுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டர் ஷெப்பர்டும் மெரிடிட்டும் காருக்குள்ளேயே ஒன்றா இருக்காங்க.
ஆனால் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் பெய்லி அவங்க ஜன்னல் கதவை தட்டி கொஞ்சம் அவங்க வண்டியை நவுத்துங்க, என் வண்டி பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து 2 பேர் செம்மையாக ஷாக் ஆயிடுறாங்க. மறுநாள் காலையில் சீஃப் வெபர், டாக்டர் பர்க், மெரிடிட், ஹாஸ்பிட்டல் லாயர் 4 பேர் அந்த ஹார்ட் பேஷண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மெரிடிட், நான் அந்த பேஷண்ட்டை பற்றி ரீசர்ச் பண்ணி பார்த்தேன், அவங்க 6 மாதத்துல கிட்டத்தட்ட 50 கிலோ குறைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பசியே எடுக்கல, அதுதான் அவங்க உடம்புல இருந்த ப்ராப்ளம், அதுதான் அவங்க ஹார்ட் மசில் வீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த லாயர், அதுக்காக நீ பண்ண தப்பே இல்லைன்னு ஆயிடாத மெரிடிட், நீ மட்டும் அந்த தப்பை பண்ண அன்னைக்கே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, இந்த ஹாஸ்பிட்டலோட பேரு கெட்டு போயிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் பர்க் கடுப்பாகி, அவள் பண்ணது தப்பாக இருந்தாலுமே அவள் தைரியமாக வந்து சொல்லியிருக்கா, இந்த தைரியம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்துருச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு பேஷண்ட்டோட உடம்புல இருந்து நீங்கள் டவலை வெளியே எடுத்துருக்க மாட்டீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும் போது ஒருவேளை நான் டவல் உள்ளே இருந்துக்கலாங்கிற டவுட்டில் பயத்தில் நான் யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்லலை. ஆனால் மெரிடிட் தான் தப்பு படன்னு ஒத்துக்கிட்டு தைரியமாக வந்து சொல்லியிருக்கா, அதுதான் முக்கியம். கிரேட் டாக்டர்ஸ் கூட மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க தப்பு பண்ணும்போது உங்களை மாதிரி லாயர்ஸால் தான் வேலை போயிடுமோங்கிற பயம் இல்லாமல் வெளில வந்து சொல்லணும், அதுதான் முக்கியம். அந்த மாதிரி டாக்டர்ஸை தான் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெரிடிட் வெளில வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரொம்ப கவலைப்படாதீங்க, என்னை வேலையை விட்டு தான் தூக்கல, டாக்டர் பர்க்கு தான் என்னை காப்பாத்தினாரு, நான் பண்ண தப்பையும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து டாக்டர் பெய்லி கிறிஸ்டினா கிட்ட, டாக்டர் பர்க் ஆரம்பத்துல இருந்து அந்த டவல் விஷயத்தை வெளில சொல்லணும்னா பார்த்துட்டு இருக்காரு, சரியான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, அவரை போய் தப்பா நினைச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பர்க் அந்த லங் பேஷண்ட்டை போய் மனசார மன்னிப்பு கேட்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் பர்க் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காரு. அப்போ கிறிஸ்டினா உள்ள வந்து, காஃபி வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டோரை லாக் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. இத்தனை நாளாக மெரிடிட்டை தான் கிறிஸ்டியனா கலாய்ச்சிட்டே இருப்பாங்க, நீ அட்டெண்டிங் கூட ஒன்றா இருக்கேன்ட்டு. இப்போ இவங்களே அட்டெண்டிங் கூட ஒன்றா இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போதோ. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென், சைனிங் ஆஃப், டிகோட் RX.